தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய மகிழ்ச்சினால் நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தமிழக அரசினுடைய சிறப்பான நிகழ்ச்சினால் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நம்ம மதுரை மாவட்டத்தில் நாளைக்கு அலங்கநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக நம்ம நடத்திட்டு வந்துட்டு வரோம். இந்த சிறப்பாக நம்ம மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்கநல்லூர் பகுதிகளில் இந்த மாதம் ஜல்லிக்கட்டு வழக்கமாக நடந்துகிட்டே இருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ள சட்டத்தின் அடிப்படையில் இந்த 3 பகுதியில் நம்ம மாவட்டத்தில் அலங்கநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடந்ததுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகம் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட ஊரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூட ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம நாளைக்கு நடத்தக்கூடிய அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறப்பான ஏற்பாடுகள் அனைத்து பண்ணப்பட்டுள்ளது. நம்ம பங்கேற்கின்ற காளைகளுக்கு எந்த விதமான பாதிப்போ குறுயல்ச்சி இல்லாமல் நம்ம அனைத்து சிறப்பு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறோம். இதில் அடிப்படையில் 17 சிறப்பு அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலியமாக நம்ம மெடிக்கல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். பங்கேற்கின்ற ஒரு காளைக்கு நம்ம அதனுடைய சர்டிஃபை பண்ணிட்டு அதனுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்து நம்ம விட்டுருவோம். அதே போல் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கின்ற வீரர்கள் அனைவருக்கு அதுக்கு நம்ம சிறப்பாக மெடிக்கல் டீம்ஸ் 20 மருத்துவ குழுக்கள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். பங்கேற்கின்ற வீரர்கள் அதே போல் பார்வையாற்றுறதுக்கு வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம இந்த டீம்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் பர்ஃபெக்ட் பேரிகேட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 8 அடி உயரத்துக்கு இருக்கிற பேரிகேட் டபுள் பேரிகேட் பண்ணிட்டு பாதுகாப்பான நிலையில் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதே போல் மாடுகள் வந்திருக்கின்ற கலெக்ஷன் பாயிண்ட் மற்றும் அவருக்கு ஸ்கிரீன் பண்ணியிருக்கிற பாயிண்ட் அனைத்து நேரத்து சிறப்பான பாதுகாப்பில் தான் நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். அதே போல் இந்த நடவடிக்கையில் நம்ம திட்டத்திட்ட அனைத்து துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சிறப்பு குழுக்கள் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 15 தாசில்தார்ஸ், 5 டெபுட்டி கலெக்டர்ஸ், 10 பிடிஓஸ், 5 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அதிகாரிகள் நம்ம வச்சுட்டு நம்ம கண்காணிச்சுட்டு வந்துட்டே வரோம். அதே போல் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களின் தலைமையில் கிட்டத்தட்ட 2500 போலீஸ் இருந்து நம்ம சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமே இல்லாமல் சிறப்பாக 4 ஃபயர் இன்ஜின்ஸ் நம்ம அங்கே வச்சுட்டு எனி அவசரத்தில் தேவை இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறோம். அதே போல் 11 ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் நம்ம இந்த நாளைக்கு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அந்த வளாகத்தில் நம்ம வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துதல பங்கேற்கின்ற காளைகளுக்கோ பங்கேற்கின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கோ பார்வைக்கு வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கோ எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக அனைத்து ஏற்பாடுகள் நம்ம வச்சுட்டே இருக்கிறோம். நம்மளுடைய தமிழக கலாச்சாரத்தில் இந்த பொங்கல் டைம்ல நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு உடனடியாக நம்மளுடைய தமிழக அரசினுடைய சிறப்பு நிகழ்ச்சினால் இந்த அவசர சட்டம் கொண்டு நம்ம நடத்திட்டே இருக்கிறோம். இந்த இது பர்மனெண்டா இருக்கும். இட்ஸ் நாளைக்கு அலங்கநல்லூர் மட்டுமே இல்லை, அந்தந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் எந்த டேட்டு கேட்கிறாரோ அந்த டேட்ல மாவட்ட நிர்வாகம் நடத்துறதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே இருக்கிறோம். இதன் அடிப்படையில் அவனியாபுரம் மற்றும் பாலமேடு வில்லேஜஸ்ல அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர் கேட்டிருக்கிற டேட்ல நம்ம கண்டக்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே இருக்கோம் தெரிவித்துக் கொள்கிறேன்.